தோற்றத்தால் கவர்ச்சி உள்ள ஒரு பேச்சாளனும் இல்லை. என்னுடைய பேச்சை கேட்க இத்தனை பேர் கூடியிருக்கிறீர்கள் என்றால் அது எனக்கு தரப்படுகிற மரியாதை இல்லை, சைவத்துக்கு தரப்படுகிற மரியாதை என்று நான் உணர்ந்து கொண்டேன். வரவேற்புரை சொன்ன ஐயா அவர்களை இனிமேல் கூட்டங்கள் நடக்கிற பொழுது வரவேற்புரை சொல்ல விடாதீர்கள். அவர் இந்த சபையிலே வந்து இருந்து பேசி போன பெரியார்களுடைய அந்த பட்டியலை கேட்ட பிறகு நன்றி வணக்கம் என்று சொல்லிவிட்டு எழும்பி போவதுதான் நியாயம் என்று எனக்கு படுகிறது. அத்தனை பெரியவர்கள் இந்த சபையிலே இருந்திருக்கிறார்கள், வந்து போயிருக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது சிலிர்த்து போனேன். அற்புதமான இந்த சபையிலே இன்றைக்கு குறள் நெறி என்று பேசப் போகிறேன். அழைப்பிதழிலே அருள் நெறி என்று முதல் நாள் போட்டிருந்தார்கள். அருள் நெறியை பின்னாலே பேசி குறள் நெறியை முன்னாலே பேசுகிறேன் என்று அமைச்சர் அம்மாவிடம் நான் அனுமதி பெற்றிருக்கிறேன். அந்த உரையை நான் தொடங்குவதற்கு முன்பாக உங்கள் எல்லோரிடமும் ஒரு வேண்டுகோள் முன்வைக்கிறேன். ஒரு பேச்சாளனுடைய பேச்சினுடைய வெற்றி கேட்கிறவர்களுடைய கையிலே தான் தங்கி இருக்கிறது. கேட்கிறவர்கள் எங்கள் பேச்சை ரசித்து கேட்கிறார்கள் என்று தெரிந்தால்தான் பேச்சாளனுக்கு பேச்சு ஊறும். அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தி நீங்கள் எல்லோரும் இந்த பேச்சை கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது கைதட்டல் மூலமாகவோ சிரிப்பின் மூலமாகவோ, நான் வழக்கமாக சொல்லுகிற ஒன்றுதான், இந்த கைதட்டை கேட்டு வாங்குவதைப் போல ஒரு கேவலமாக அந்த பால் செம்பிலேயே கையை வைத்து விட்டு பாலை கறப்பார்கள். பாலை கறக்க செய்யும். அதுபோல நீங்கள் உங்களை தொட்டுத்தான் நான் பேச வேண்டும். நீங்கள் தருகிற ஊக்கம்தான் இந்த பேச்சை சிறப்பிக்கும் என்று கேட்டு இறைவனும் அதற்கு துணை செய்ய வேண்டும் என்று பணிந்து என் பேச்சை ஆரம்பிக்க இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பேச்சு குறள் சம்பந்தமானது. ஒரு தலைப்பு குறள் நெறி, மற்றது அருள் நெறி. வழக்கமாக இங்கே நான் பேசுகிற பொழுது ஒரு பகுதியிலே ஆன்மீகம் பேசுவேன், ஒரு பகுதியிலே இலக்கியம் பேசுவேன். அப்படித்தான் கடந்த ஆண்டுகளிலே என்னை அனுமதித்திருக்கிறார்கள். இந்த முறையும் அதைத்தான் செய்ய போகிறேன். வழக்கமாக ஆன்மீகம் பேசிவிட்டு இலக்கியம் பேசுவேன். இந்த முறை இலக்கியம் பேசிவிட்டு ஆன்மீகம் பேசப் போகிறேன். திருக்குறள் என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எங்கள் இலங்கைக்கு வந்து முதல் பேசுகிற பொழுது ஒரு தலைப்பு கொடுத்தார். எனக்கு அப்பொழுது திருக்குறள் என்றாலே என்னென்று சரியாக தெரியாத ஒரு பையன். ஐயா ஒரு தலைப்பு கொடுங்கள் என்ற உடனே ஒரு நூல் என்று தலைப்பு கொடுத்தார். எனக்கு அந்த தலைப்பு புரியவில்லை. அது என்ன ஒரு நூல்? அதற்கு பிறகு அவர் பேசுகிற பொழுது அதை விளங்கப்படுத்தினார். இந்த ஒரு என்ற அந்த சொல்லி இருக்கிறதே தனியே எண்ணிக்கையை குறிக்கிற ஒரு சொல் அல்ல, அதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்ற ஒரு பொருள் இருக்கிறது. ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்ற பொருள் இருக்கிறது. எங்க ஐயா பேசுகிற பொழுதுதான் எனக்கு தெரிந்தது ஒரு நூல் என்றால் திருக்குறள் ஒப்பற்ற நூல் என்று அதை எடுக்க வேண்டுமே தவிர எல்லா நூல்களுக்குள் அதுவும் ஒரு நூல் என்று எடுக்கக்கூடாது. முருகப்பெருமான் தோன்றுவதை கச்சியப்ப சிவாச்சாரியார் பாடுகிறார். அப்படி பாடுகிற பொழுது சொன்னார், முருகன் தோன்றுகிறான் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி கருணைகூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய.
இதில் வர்ற இந்த ஒரு என்ற சொல் இருக்கிறதே, ஏதோ பல பேருக்குள்ளே ஒரு முருகன் வந்தான் என்று அர்த்தம் இல்லை. இந்த ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற முருகன் வந்து உதித்தான் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். கைதட்டியவர்களுக்கு நன்றி. அதுபோல திருவாசகத்திலே நம்முடைய மணிவாசக பெருமான் பாடுகிற பொழுது சொன்னார், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க. அது என்ன ஒருவன் என்னும் ஒருவன் காண்க? அந்த ஒருவன் என்பதற்கு ஒப்பற்றவன் என்று பொருள். இப்படி பல இலக்கிய உதாரணங்களை இந்த ஒரு என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற என்பதுதான் பொருள் என்று சொல்லிவிடலாம். திருக்குறளுக்கு அந்த ஒப்பற்ற நூல் என்று பெயர் வந்ததென்றால் நம்முடைய பெரியவர்கள் வார்த்தைகளை அர்த்தம் இல்லாமல் போட மாட்டார்கள். இப்போ எல்லாம் அப்படி போட தொடங்கி விட்டோம் நாங்கள். எனக்கு கம்பபாரதி என்று பட்டம். கம்பபாரதி என்று பட்டம் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கம்பனில் கடல் போல அறிவு பெற்றவர் என்று அர்த்தம். இதை ஒவ்வொருத்தரும் சொல்லுகிற பொழுது எனக்கே சிரிப்பு வரும். என்னை கிண்டல் பண்ணுகிறார்களா இல்லை என்னை பாராட்ட